ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையில் காசு வச்சுருப்போம். ஆனால் அது எப்படி நம்ம செலவு பண்ணுறோன்றதே தெரியாது. கடைசியில் நம்ம அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கும். ஐயோ, இது என்னடா அது இப்படி செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். ஆனால் அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஞாபகத்திலே இருக்காது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மணி ட்ராக்கர் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லோ கலரில் கேட் மாதிரி வரைஞ்சிருக்கும், அதுதான் மணி ட்ராக்கர் ஆப்பு. அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டா நான் எங்களோட செலவையெல்லாம் நாங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்ககிட்ட டோட்டல் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, எக்ஸ்பென்சஸ் 31,000 ஆயிருக்கு, இன்கம் 40,000 வந்திருக்கு அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணி அதுவே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எங்களோட செலவெல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினது. ஸோ கீழே வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறதுக்காக என்டர்டைன்மெண்ட் டச் பண்ணி 500ன்னு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு 200 டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன். அதுவும் அங்கே மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது இந்த ஆப்பில். ட்ராவல், ஃபினான்ஸ், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கேட்டகரியும் நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆப்பு. நமக்கு ஈஸியாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த ஆப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.